ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நல்ல பூ மாதிரி அவல் இட்லி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இது வந்து இன்ஸ்டன்டா நம்ம வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா இது சட்டுன்னு செய்யுங்க. இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா அவல் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துட்டு இது கூட கொஞ்சமா ரவையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு, இது கூட தயிர், அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட தண்ணி இவ்வளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த டைம்ல ஈனோ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கணும். சேர்த்து கொஞ்சமா தண்ணி, இது கூட 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ இட்லி மாவு பதத்துக்கு வரும். இது அப்படியே நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒண்ணா எல்லாத்தையுமே ஊத்திடலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மாவுல 11 இட்லிகள் வந்திருக்கு. இப்போ இது அப்படியே ஸ்டீம் பண்ணிருங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு ஆறையெல்லாம் விடணும்னு தேவையில்லை. நீங்க ஸ்பூன்ல உடனே எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்துடும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.